சரிபார்க்கிறது. அத்தியாயம் 1 முதல் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாதையர் இறந்ததிலிருந்து திரும்பி வந்தார். டீங். ஹோஸ்ட் செக் இன் செய்யுமா? செக் இன். டீங். மொத்தம் 525 கோடியே 60 லட்சம் செக் இன்களுடன் 1,00,000 ஆண்டுகள் வெற்றிகரமாக செக் இன் செய்ததற்காக ஹோஸ்டுக்கு வாழ்த்துக்கள். பரந்த ஆழமான இடத்தில் பிரதம ஆன்மா உடலாக இருக்கும் ஏயுன் திடீரென்று சிஸ்டத்தின் குரலை கேட்டார். மேலும் அவரது உணர்ச்சியற்ற ஆன்மா இறுதியாக உயிர்ச்சக்தியின் குறிப்பால் உட்செலுத்தப்பட்டது. 1,00,000 ஆண்டுகள். அவர் இறுதியாக வெளியேறலாம். இருளில் மூழ்கியிருக்கும் இந்த மாயவெளியில் அவர் மொத்தம் 1,00,000 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் சோதனை செய்தார். ஏயுன் அமைதியாக காத்திருந்தார். 1,00,000 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியாது. டிராகன் கடவுள் பிரிவு வலுப்பெற்றதா அல்லது பாழடைந்ததா? டிராகன் காட் பிரிவின் இடிபாடுகள். பின்புற மலை. மாஸ்டர், இறுதியாக நாங்கள் உங்களை ஓய்வெடுக்க வைத்தோம். உங்கள் அஸ்தியை கொண்டு செல்லும் சாலையில் நாங்கள் 3 தற்காப்பு உடன்பிறப்புகள் பின்தொடர்ந்தோம். மூத்த மார்ஷியல் சகோதரி எங்களுக்காக மூடப்பட்டார். இன்று வரை அவரது கதி தெரியவில்லை. எனக்கு சந்தேகம், அவள் ஒருவேளை இறந்துவிட்டாள். இளைய மார்ஷியல் பிரதர். அவர் நடுவழியில் பிடிபட்டார். இப்போது டிராகன் காட் பிரிவில் நான் மட்டுமே எஞ்சியுள்ளேன். மாஸ்டர், உங்கள் இறப்பிற்கு முன் நீங்கள் எனக்கு செக் மாஸ்டர் பதவியை கொடுத்தாலும் நான் பயப்படுகிறேன். உங்கள் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். உங்கள் ஏற்பாடுகளை நான் பார்த்த பிறகு நானும் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவேன். என் பெயரை மாற்றிக்கொள்கிறேன். இனி பொதுவில் என் முகத்தை காட்ட மாட்டேன். மாஸ்டர், இனி என்னால் தனித்து நிற்க முடியாது. புதிதாக கட்டப்பட்ட ஒரு கல்லறைக்கு முன் ஒரு பெண் அழுக்கு உடையில் தரையில் மண்டியிட்டு தூபத்தை எரித்து தூசியால் மூடப்பட்ட முகத்தில் சோகம் நிறைந்திருந்தது. சிறுமிக்கு 16 அல்லது 17 வயது இருக்கும். அவளது மேலங்கி பல இடங்களில் கிழிந்து அவளது பனி வெள்ளை தோலை வெளிப்படுத்தியது. சில இடங்களில் அடர் சிவப்பு, இன்னும் ஈரமான இரத்த கரைகள் துணி வழியாக நனைந்திருந்தது. அதிர்ச்சியூட்டும் காட்சி. கல்லறைக்கு முன் அவள் தன் உள்ளத்தை உரக்க முணுமுணுத்தாள். பெண்ணின் இதயத்தில் பெரும் பாரம் ஏறியது போல் தோன்றியது. அவள் வெளிப்பாடு கணிசமாக தளர்ந்தது. லுவோலி எழுந்து சுற்றி பார்த்தார். அவள் நின்றிருந்த பள்ளத்தாக்கில் ஏறக்குறைய 300 கல்லறைகள் அடர்த்தியாக அமைக்கப்பட்டிருப்பதைக் கண்டாள். முதலில் நான் இறந்த பிறகு இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போது டிராகன் காட் பிரிவை கலைக்க முடிவு செய்துள்ளேன். அதனால் நான் இறந்த பிறகு எனக்கும் இந்த இடத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. டிராகன் காட் பிரிவு தரப்படுத்தப்படாத சிறிய பிரிவாக இருந்தாலும் அது நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவினரும் இறந்த பிறகு இந்த பள்ளத்தாக்கில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த அடர்த்தியான நிரம்பிய கல்லறைகளுக்கு முன் பழங்கால தட்பவெப்ப நிலையிலான கல்தூண்கள் நின்றன. சிலர் மிகவும் வயதானவர்கள். ஒருவர் தங்கள் வயதை கணக்கிட்டால் அவர்கள் குறைந்தது 1,00,000 ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள். ஐயோ மை டிராகன் காட் செட் ஒரு உயர்மட்ட நித்திய லெவல் பெரிய பிரிவு என்று ஒரு காலத்தில் கூறப்பட்டது. நாம் இந்த நிலைக்கு வருவோம் என்று யார் நினைத்திருப்பார்கள்? லுவோலி பெருமூச்சு விட்டார். அவளுடைய சிறிய இருண்ட முகம் வெறிச்சோடியது. ஆதரவற்ற செக் மாஸ்டராக லுவோலி கேதரிங் குயி சாம்ராஜ்யத்தின் 8வது அடுக்கில் மட்டுமே இருந்தார். வரலாற்றில் மிகவும் பலவீனமான செக் மாஸ்டர் என்று அவளை விவரிக்கலாம். அவள் தன் எஜமானனுடன் பயிற்சிகையில் ஈடுபட்ட ஆண்டுகளில் அவளும் அவளது தற்காப்பு உடன்பிறப்புகளும் தங்கள் நேரத்தை இடம் விட்டு இடம் மறைத்து அல்லது அவர்களை பின்தொடரும் எதிரிகளிடமிருந்து தப்பி ஓடினார்கள். எப்படி விவசாயம் செய்ய நேரம் இருந்திருக்கும்? எனவே லுவோலியின் சாகுபடி அடித்தளம் பரிதாபகரமாக பலவீனமாக இருந்தது. டிராகன் கடவுள் பிரிவின் 250வது பிரிவின் தலைவர் ஒருமுறை ஒரு பெரிய சக்தியை புண்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போதிருந்து தலைமுறையாக டிராகன் காட் பிரிவு சீடர்கள் விமான பாதையில் இறங்கினார்கள். இருப்பினும் டிராகன் கடவுள் பிரிவு இன்னும் 50 தலைமுறைகளுக்கு நீடித்தது. அது லுவோலிக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் அவர் ஏற்கனவே 298வது பிரிவின் மாஸ்டர் ஆவார். கசப்பான கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து லுவோலியின் முகம் இன்னும் சோகமாக மாறியது. மேலும் சில முறை அமைதியாக பெருமூச்சு விட்டாள். டிராகன் காட் பிளட்லைன் தான் டிராகன் கடவுள் பிரிவின் வாரிசுகளுக்கு அத்தகைய உறுதியான நம்பிக்கையை கொடுத்தது. தலைமுறையாக பிரிவின் தலைவர்கள் தங்கள் எதிரிகளிடமிருந்து அலை அலையாக அலைவதை தவிர்த்து இக்கட்டான நெருக்கடியில் உயிர் வாழ போராடினர். காலப்போக்கில் டிராகன் கடவுள் பிரிவு பலவீனமாகவும் மாறியது. பல தசாப்தங்களில் அது லுவோலியின் மாஸ்டர் தலைமுறையை அடைந்த நேரத்தில் அவர் 3 சீடர்களை மட்டுமே அழைத்து சென்றார். அவளுடைய எஜமானர் வெறும் கடல் சாம்ராஜ்யத்தில் ஒரு விவசாயி மட்டுமே. ஐயோ, கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது மிகவும் வேதனையானது.
லுவோலியின் துக்க பார்வை பல பழங்கால கல்லறைகளை ஆழமாக பார்த்தது. அவள் திடீரென்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள், அதை மறந்துவிடு. எப்படியும் நான் இங்கு வரமாட்டேன். பிரிவின் மூதாதையர்களுக்கு தூபத்தின் இறுதி குச்சியையும் வழங்கலாம் என்று சொல்லிவிட்டு லுவோலி ஒரு மூட்டை தூபத்தை எடுத்துக்கொண்டு பள்ளத்தாக்கில் ஆழமான கல்லறைகளின் முதல் வரிசையை நோக்கி நடந்தார். பிரிவின் ஸ்தாபக மூதாதையரின் கல்லறையில் தொடங்கி லுவோலி தனது சிறிய, இருண்ட, தூசியால் மூடப்பட்ட முகத்தை அமைதியாக தூபமிட்டார். அவள் 13வது கல்லறைக்கு வந்தபோது லுவோலி அதற்கு முன் இருந்த பழங்கால கல்லறையை பார்த்தாள். அவளது குறுகிய, பாதாம் வடிவ கண்களின் தோற்றம் திடீரென்று மாறியது. டிராகன் கடவுள் பிரிவின் வரலாற்றில் இதுதான் வலிமையான மூதாதையா? அவர் திமிர்பிடித்தவராகவும் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் பலரை புண்படுத்துவதாகவும் கேள்விப்பட்டேன். அவர் ஐஸ் பீனிக்ஸ் பிரிவின் புனிதவதியிடம் சுதந்திரம் பெறவும் துணிந்தார். அவர் உலகளாவிய கண்டனத்திற்கு ஆளானார். இறுதியில் அவர் பதவி விலகுவதற்கு முன்பு 6 ஆண்டுகள் மட்டுமே பிரிவு ஆசிரியராக பணியாற்றினார். இதை பற்றி பேசுகையில் லுவோலியின் முழு உதடுகளும் ஏளனமாக சுருண்டது. டிராகன் கடவுள் பிரிவின் வரலாற்றில் அவர் மிக குறுகிய கால செக் மாஸ்டர் என்று அழைக்கப்படுவார். அவளுடைய கோபம் இருந்தபோதிலும் லுவோலி இன்னும் ஒரு தூபக்குச்சியை வழங்கினார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த 13வது தலைமுறை செக் மாஸ்டர் ஒரு காலத்தில் டிராகன் காட் பிரிவை அதன் மிகவும் புகழ்பெற்ற சாதனைகளுக்கு இட்டு சென்றார். அவளிடமிருந்து இந்த தூபக்குச்சிக்கு அவன் தகுதியானவன். முந்தைய 12 மூதாதையர்களுக்காக லுவோலி ஒவ்வொரு தூபக்குச்சியையும் வழங்கிய பிறகு கவ்டோவ் செய்தார். ஆனால் இந்த 13வது தலைமுறை செக் மாஸ்டருக்கு முன்பு அவள் கோவப்படவில்லை. அவள் நிமிர்ந்து நின்றாள். மூதாதையரே, நீங்கள் இவ்வளவு திமிர் பிடித்து பல எதிரிகளை உருவாக்கவில்லை என்றால் டிராகன் கடவுள் பிரிவினர் எப்படி இவ்வளவு விரைவாக வீழ்ச்சியடைந்திருக்க முடியும்? மற்றும் நீங்கள் சாகுபடியின் போது பயிர்ச்செய்கையில் இருந்து விலகி வாளியை உதைத்ததை நான் கேள்விப்பட்டேன். இது உங்கள் எதிரிகள் பலரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. எங்கள் டிராகன் கடவுள் பிரிவு எண்ணற்ற தீமைகளை செய்து அதற்கு தகுதியானதை பெற்றதாக கூறினார். அவளது புகார்களுக்கு குரல் கொடுத்த பிறகு லுவோலி அவளது மூச்சின் கீழ் முணுமுணுத்துக் கொண்டு திரும்பி 14வது கல்லறையில் தூபம் போட தயாரானார். திடீரென்று மண் தளர்ந்து மங்கலான சலசலப்பு சத்தம் வெளிப்பட்டது. மண் தொடர்ந்து வீங்குவதை பார்த்து லுவோலி வியப்படைந்தார். அவள் முகம் உடனடியாக திகிலை காட்டியது. சடலம் உயிர்ப்பிக்கப்பட்டதா? முன்னோர் உயிர் பெற்றுவிட்டாரா? அவர் சவப்பெட்டியில் இருந்து ஊர்ந்து வந்தாரா? லுவோலி இலையைப் போல நடுங்கினார். மரணத்திற்கு பயந்தார். 1,00,000 வருடங்கள் இறந்துவிட்ட ஒரு மூதாதையர் அவர் சவப்பெட்டியில் இருந்து வலம் வரும் அளவுக்கு எனது கேலிக்கூத்துகளால் கோபமடைந்திருக்க முடியுமா? ஒரு வெள்ளை எலும்பு கை திடீரென மண் மேட்டில் இருந்து நீண்டது. பேங்! கல்லறை மேடு திடீரென வெடித்தது. ஒரு வெள்ளை எலும்புக்கூடு காற்றில் குதித்து லுவோலிக்கு முன் தரையிறங்கியது. சொர்க்கம், ஒரு பேய்! லுவோலி மிகவும் பயந்து அவள் கீழே சரிந்தாள். அவள் கண்களின் வெண்மை காட்டப்பட்டது, கிட்டத்தட்ட தன்னை ஈரமாக்கியது. 1,00,000 ஆண்டுகளுக்கு செக் 1,00,000 ஆண்டுகளாக சரிபார்க்கிறது. அத்தியாயம் 2. உண்மையான கடவுள் சாம்ராஜ்யத்தின் பழைய மூதாதையர். உலகம் சிரிக்கிறார். சின்ன பெண்ணே, இப்போதுதான் என்னை கேவலப்படுத்தினாய். தனக்கு எதிரே இருந்த கரிகால கருப்பு பெண்ணை பார்த்து சவப்பெட்டியில் இருந்து தவழ்ந்து வந்த ஏயுன் சட்டென்று ஒரு புன்சிரிப்பில் மூழ்கினாள். அந்தச் சிரிப்பு அவனது வளைந்த எலும்புக்கூடு தாடையை கிளாக் கிளாக் என்று ஒலிக்கச் செய்தது. ஏயுன் தன்னையே குனிந்து பார்த்தான். அவன் மார்பு முற்றிலும் காலியாக இருப்பதைக் கண்டான். வெறும் எலும்புக்கூட்டை தவிர வேறொன்றுமில்லை. சரி, குறைந்தபட்சம் எலும்புக்கூடு இன்னும் இருக்கிறது. ஏயுன் லேசான நிம்மதியுடன் நினைத்தார். அவர் மூதாதையர் டிராகன் இரத்தத்தை வைத்திருந்தார் மற்றும் அவரது உடலை மீண்டும் உருவாக்க முடியும். பழைய மூதாதையரே, நான் தவறு செய்துவிட்டேன். நான் உன்னை கேவலப்படுத்தியிருக்க கூடாது. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். லுவோலியின் முகம் கொடிய வெளிறியது மற்றும் அவரது வெளிப்பாடு பீதியடைந்தது. அவள் மீண்டும் மீண்டும் கவ்வினாள், தரையில் தலையை முட்டிக்கொண்டு. அதனால் பயந்து அவள் கண்ணீர் வடித்தாள். அவள் குறை கூறுவது பழைய மூதாதையை அவனது சவப்பெட்டியில் இருந்து வலம் வரச் செய்யும் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. நீங்கள் எந்த தலைமுறையின் செக் மாஸ்டர்? எப்படி இவ்வளவு பலவீனமாக இருக்கிறீர்கள்? ஏயுன் அமைதியாக லுவோலியை உற்று பார்த்தார். அவரது வெற்று எலும்புக்கூடு கண் துளைகள் ஒரு மோசமான மற்றும் பயங்கரமான ஒளியை வெளிப்படுத்தின. மூதாதையரே, உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் 298வது தலைமுறை பிரிவின் மாஸ்டர், லுவோலி. என்னுடைய பலம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நான் முற்றிலும் டிராகன் கடவுள் பிரிவின் செக் மாஸ்டர். உத்தரவாதம். லுவோலி பயத்துடன் தலையை உயர்த்தினாள். அவள் கண்கள் பயத்தால் நிறைந்தன. நடுங்கும் கைகளுடன் அவள் நிலையற்ற குலத் தலைவரின் டோக்கனை வெளியே எடுத்தாள். அப்படியானால் நீங்கள் உண்மையிலேயே செக் மாஸ்டர் தான்.
ஏயுன் டோக்கனை பார்த்துவிட்டு அவரது சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்து லுவோலியின் அடையாளத்தை உடனடியாக உறுதிப்படுத்தினார். இந்த இடம் பின்மலையில் மூதாதையர் மண்டபத்திற்கு பின்னால் உள்ள புதைகுழியாக இருந்தது. அங்கு டிராகன் கடவுள் பிரிவின் அனைத்து பிரிவு தலைவர்களும் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்பட்டனர். அவர் தனிப்பட்ட முறையில் இங்கு ஒரு பிரம்மாண்டமான அமைப்பை அமைத்திருந்தார், மேலும் பிரிவின் மாஸ்டர் மட்டுமே நுழைய முடியும். லூயோலியின் அடையாளத்தை ஏயுன் இனி சந்தேகிக்கவில்லை. இருப்பினும் இந்த சிறுமியின் சாகுபடி சாம்ராஜ்யம் இது மிகவும் குறைவாக இருந்தது. இது 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருந்தால் டிராகன் கடவுள் பிரிவின் வெளிப்புற சீடர்களுக்கு காலணிகளை எடுத்து செல்லும் தகுதியுள்ள ஒரு சீடர் தகுதி பெற்றிருக்க மாட்டார். உலகம் பலவீனமாகிவிட்டதா அல்லது டிராகன் கடவுள் பிரிவு உள்ளதா? ஏயுனின் ஆழமான எலும்புக்கூடு கண் சாக்கெட்டுகள் லுவோலியில் பொருத்தப்பட்டுள்ளன. அவரது குரல் தாழ்வாகவும் வினோதமாகவும் இருந்தது. பழைய மூதாதையரே, உங்களுக்கு பதிலளித்து உலகம் மாறவில்லை. டிராகன் கடவுள் பிரிவினர் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். இப்போது நான் மட்டுமே எஞ்சியுள்ளேன். கண்ணீரும் சளியும் அவள் முகத்தில் வழிந்ததால் ஏற்கனவே கலைந்திருந்த அவளுடைய தோற்றம் மோசமடைந்து அவளை இன்னும் பரிதாபமாக தோற்றமளித்தது. என்ன ஒரு பரிதாபமான சிறுமி! லுயோலி மிகவும் சோகமாக அழுவதை பார்த்து ஏயுன் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டாள். டிராகன் கடவுள் பிரிவினர் இப்படி ஒரு பாழடைந்த நிலைக்கு ஆளாக நேரிடும் என்று அவர் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இருப்பினும் இது 1,00,000 ஆண்டுகளுக்குப் பிறகு நடந்த கொடூரமான உண்மை. ஏயுன் தனது மனநிலையை சரிசெய்து இந்த யதார்த்தத்தை எதிர்கொள்ளத் தொடங்கினார். கண்களை மூடு என்று ஏயுன் அறிவுறுத்தினார். அவர் தனது உடலை மீளுருவாக்கம் செய்யவிருந்தார், மேலும் இந்த செயல்முறைக்கு இந்த இளையவர் சாட்சியாக இருப்பதை விரும்பவில்லை. ஓ! லுவோலி பணிவுடன் கண்களை மூடினாள். ஏயுன் அவரது மணிக்கட்டை தொட்டார், மேலும் அவரது தெய்வீக எண்ணம் அமைப்பின் சரக்குகளை அடைந்தது. ஒரு பீங்கான் குப்பியை அவர் உடனடியாக குடித்தார். இது சிஸ்டம் வழங்கிய ஆன்செஸ்ட்ரல் டிராகன் இரத்தமாகும். இது அவரது முதல் செக் இன் மூலம் கிடைத்த வெகுமதியாகும். டிராகன் கடவுள் பிரிவின் ஒவ்வொரு பிரிவினரும் அடர்த்தியான டிராகன் கடவுள் இரத்த கோடுகளை கொண்டிருந்தனர். அவரது காலத்தில் ஏயுனின் டிராகன் கார்ட் பிளட்லைன் செறிவு வியக்கத்தக்க 99 விழுக்காடு எட்டியது. அவருக்கு 24 வயதாகும்போது அவர் காம்னான் கண்டத்தின் உச்சத்தில் நின்று நித்திய சாம்ராஜ்யத்தை உடைத்துவிட்டார். இந்த நேரத்தில்தான் செக் இன் சிஸ்டம் இயக்கப்பட்டது. அவர் சாகுபடியின் பாதையில் மேலும் முன்னேற விரும்பினால் அவர் தனது டிராகன் கார்ட் பிளட்லைனை நிராகரித்து அதற்கு பதிலாக மூதாதையர் டிராகன் இரத்த கோடு போட வேண்டும் என்று அமைப்பு அவரிடம் கூறியது. அப்போதுதான் அவர் நித்திய சாம்ராஜ்யத்தை உடைத்து புகழ்பெற்ற கடவுள் மண்டலத்திற்குள் நுழைய முடியும். ஆழ்ந்த பரிசீலனைக்குப் பிறகு ஏயுன் சிஸ்டத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மர்மமான செக் இன் ஸ்பேஸில் நுழைந்தார். அவர் 100,000 ஆண்டுகள் அங்கேயே இருந்தார். 5.2 பில்லியன் முறை சோதனை செய்தார். மூதாதையர் டிராகன் ரத்தம் எலும்புக்கூட்டால் உறிஞ்சப்பட்ட பிறகு புதிய இரத்தமும் சதையும் வெள்ளை எலும்புகளின் மீது வியக்கத்தக்க நிர்வாண கண்ணுக்கு தெரியும் வேகத்தில் மீண்டும் உருவாக்கப்படுகின்றன. அவரது மணிக்கட்டில் லேசான குலுக்கலுடன் ஏயுன் ஒரு பனி வெள்ளை அங்கியை அணிந்தார். சரி, நீங்கள் இப்போது கண்களை திறக்கலாம், மென்மையான புன்னகையுடன் ஏயுன் கூறினார். லுவோலி அவள் கண்களிலிருந்து கைகளை நகர்த்தினாள். அவள் கண்கள் உடனடியாக ஒளிர்ந்தன. பனியை விட வெண்மையான ஆடைகளை அணிந்து முன்னோர் ஒரு விதிவிலக்கான கருணையை பெற்றிருந்தார். உன்னதமான மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட, அவர் நாடுகடத்தப்பட்ட அழியாத தன்மையை ஒத்திருந்தார். அவரது ஒப்பற்ற தாங்கி விவரிக்க கடினமாக இருந்தது. பழைய மூதாதையர் உண்மையில் மிகவும் அழகாக இருக்கிறார். அவளது கன்னங்கள் சிவந்தன. லுவோலியால் ஏயுனிலிருந்து தன் கண்களை எடுக்க முடியவில்லை, ஒரு விவரம் தவறிவிடுமோ என்ற பயத்தில். அவள் வாழ்நாள் முழுவதும் ஜேட் போன்ற நேர்த்தியான ஒரு அழகான மனிதனை அவள் பார்த்ததில்லை. வெள்ளை அங்கி அணிந்த ஒரு இளைஞன், நேர்த்தியான மற்றும் நேர்த்தியான, அவர் வெறுமனே மூச்சடைக்கிறார். ஏயுன் தன் கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு நின்றான். அவன் முன்னால் இருந்த பரிதாபமான சிறிய மூக்கடைப்பு பிராட்டை பார்த்தபோது அவன் உதடுகளில் மெல்லிய புன்னகை. அந்த நேரத்தில் மூதாதையர் டிராகன் இரத்தத்தின் சக்தி அவரது உடலில் ஒரு பெரிய நதியைப் போல அலைந்தது, மேலும் அவருக்குள் இருந்த நித்திய மண்டலத்தின் தடை உடைந்தது. ஏயுன் இறுதியாக தனது விருப்பத்தை அடைந்து உண்மையான கடவுள் மண்டலத்தில் நுழைந்தார். காம்னான் கண்டத்தில் கடவுள்களுக்கு அடியில் சாகுபடி 10 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. உடல் சுத்திகரிப்பு மண்டலம், சேகரிப்பு குய் மண்டலம், மர்மமான மாத்திரை சாம்ராஜ்யம், தோற்றம் கடல் மண்டலம், வடிவமைத்தல் கடவுள் சாம்ராஜ்யம், தெய்வீக பாலம் சாம்ராஜ்யம், நிர்வாண மண்டலம், விதி மண்டலம், வாழ்க்கை மற்றும் மரணம். நித்திய சாம்ராஜ்யம் ஏற்கனவே உச்சமாக இருந்தது. உண்மையான கடவுளின் சாம்ராஜ்யத்தை ஒருவர் உடைத்தால் அவர்கள் உலகத்தை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு வெல்ல முடியாத கடவுளாக மாறுவார்கள். காம்னான் கண்டத்தில் 100,000கணக்கான ஆண்டுகளாக யாரும் கடவுள் மண்டலத்தில் காலடி எடுத்து வைத்ததில்லை.
கடவுள் சாம்ராஜ்யம் ஒரு பழங்கால புராணம் மட்டுமே. மூதாதையரே, உங்கள் சாகுபடி அடித்தளம் உடைந்து விட்டதா? லுவோலி வெறித்து பார்த்தாள். அவள் கண்கள் அகல விரிந்தாள். அவள் வாய் அகன்றது. அவரது டிராகனின் ஹார்ட் மெத்தட் மற்றும் டிராகன் கார்ட் பிளட்லைன் ஆகியவற்றுக்கு இடையேயான தனித்துவமான அதிர்வு மூலம் பழைய மூதாதையரின் சாகுபடி அடிப்படை ஒருவேளை நித்திய மண்டலத்தில் இருக்கலாம் என்று தெளிவற்ற முறையில் ஊகிக்க முடிந்தது. ஆனால் இப்போதுதான் பழைய மூதாதையரிடம் இருந்து இன்னும் சக்தி வாய்ந்த சூப்பர் டிவைன் டிராகன் பிரீத் வெடித்தது. அவள் மீண்டும் ஒருமுறை தன் இரத்தத்தை உணர்ந்தபோது அவளால் மூதாதையரின் சாம்ராஜ்யத்தை இனி உணர முடியாது. நான் உடைந்துவிட்டேன், யுன் சிரித்துக்கொண்டே கூறினார். பழைய மூதாதையரே, இதன் பொருள் நீங்கள் இப்போது உண்மையான கடவுள் மண்டலத்தில் இருக்கிறீர்களா? லுவோலி கேட்டாள். அவள் குரல் நடுங்கியது. டிராகன் கார்ட் பிரிவின் செக் மாஸ்டர் என்ற முறையில் பிரிவின் அடிப்படை அறிவை கொண்டிருந்த லுவோலி நித்திய மண்டலத்திற்கு மேலே அமானுஷ்ய மற்றும் பழம்பெரும் உண்மையான கடவுள் சாம்ராஜ்யம் இருப்பதை அறிந்திருந்தார். ஆமாம், யுன் தலையசைத்தார். ஆஹா, இது உண்மையில் உண்மையான கடவுள் சாம்ராஜ்யம். பழைய மூதாதையர் டிராகன் கடவுள் பிரிவு காப்பாற்றப்பட்டது. யுனின் உறுதிப்படுத்தலை கேட்ட லுவோலி முதலில் உற்சாகத்துடன் நடனமாடினார். பின்னர் உரத்த குரலில் வெடித்தார். ஒரு கடவுள், உண்மையான கடவுள் சாம்ராஜ்யம். காங்கன் கண்டத்தின் கதைகளில் பேசப்படும் திகிலூட்டும் பழம்பெரும் கடவுள் சாம்ராஜ்யம் அதுதான். இப்படி ஒரு திருப்புமுனையை கடைசியாக எவரேனும் அடைந்து எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகின்றன என்பது யாருக்கும் தெரியாது. பெரும்பாலான விவசாயிகள் உண்மையான கடவுள் சாம்ராஜ்யத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. யுன் புருவங்களுக்கு இடையே இருந்த இடத்தை தொட்டார். இந்த சிறிய மூக்கடைப்பு பிராட் குறைந்து வரும் டிராகன் கடவுள் பிரிவில் எண்ணற்ற கஷ்டங்களையும் குறைகளையும் சகித்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. சிறுமி, டிராகன் கடவுள் பிரிவினருக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள், யுன் தீவிரமாக கூறினார். மூதாதையர், இன்று டிராகன் கடவுள் பிரிவு. லுவோலி தனது கண்ணீரை துடைத்துவிட்டு பிரிவை பற்றி தனக்கு தெரிந்த அனைத்தையும் யுனிடம் கூறினாள். அவள் முடித்த பிறகு யுன் அமைதியாக கேட்டாள். அப்படியானால் 250வது தலைமுறை மத போதகர் புண்படுத்தியது எந்த வல்லரசு என்று உங்களுக்கு தெரியாதா? அது சரி, பழைய மூதாதையர். லுவோலி பதிலளித்தார். அவள் முகம் சோகமாக இருந்தது. இது மிக நீண்ட காலத்துக்கு முன்பு முந்தைய மூதாதையர்கள் இதை பற்றி மிகவும் ரகசியமாக இருந்தனர். இதன் விளைவாக இப்போதும் கூட டிராகன் கடவுள் பிரிவை தொடர்ந்து குறிவைத்தவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. பயப்படாதே, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் குலத்தையே அழித்து விடுவேன். யுனின் கண்களில் ஒரு இரத்தவெறி மின்னியது. அவரது அமைதியான குரல் வானத்தையும் பூமியையும் அழிக்கக்கூடிய இரும்பு சக்தியை கொண்டிருந்தது. லுயோலி திகைத்து போனார். இந்த அழகான பழைய மூதாதையர். அவர் ஆதிக்கம் செலுத்தும்போது அவர் மிகவும் கவர்ச்சியானவர். லுயோலியின் திறமையை மதிப்பிடுவதற்கு யுன் தனது தெய்வீக சிந்தனையை பயன்படுத்தினார். சிறுமியின் டிராகன் கார்ட் பிளட்லைன் பரிதாபகரமாக மெல்லியதாக இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். மேலும் ஏமாற்றத்தின் தடயத்தை உணர முடியவில்லை. தற்போதைய டிராகன் கடவுள் பிரிவு 3ஆம் தர பிரிவை கூட அளவிடவில்லை என்று தெரிகிறது. ஆனால் பரவாயில்லை, அவர் தனது வழிகளை கொண்டிருந்தார். யுன் மீண்டும் அவனது மணிக்கட்டை தொட்டு ஒரு மருந்து மாத்திரையை வெளியே எடுத்தார். முதலில் இந்த வெண்டைக்காய் சுத்தப்படுத்தும் மாத்திரையை எடுத்துக்கொள், யுன் அறிவுறுத்தினார். பின்னர் தனது விரலை அசைத்து அதை லுவோலியை நோக்கி பறக்க அனுப்பினார். இது என்ன தரம்? லுவோலியின் பார்வை மஜ்ஜை சுத்தப்படுத்தும் மாத்திரையின் மீது நிலைத்திருந்தது. இது தாவோர் இதம் வெளிப்பட்டது. அவள் பெல்லட்டை பிடித்தபோது அவள் கைகள் நடுங்கின. சொர்க்கமே, இது என்ன தரம்? இப்படி ஒரு நம்பமுடியாத வெண்டைக்காய் சுத்தப்படுத்தும் மாத்திரையை அவள் தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இது கடவுள் நிலை டாப் கிரேடு வெண்டைக்காய் சுத்தப்படுத்தும் மாத்திரை, யுன் மெல்லிய புன்னகையுடன் கூறினார். என்ன, கடவுள் நிலை? லுவோலி மிகவும் பயந்து நடுங்கினாள். அவள் திகைத்து நின்ற நிலையில் கடவுள் நிலை டாப் கிரேடு வெண்டைக்காய் சுத்தப்படுத்தும் மாத்திரை அவள் நடுங்கிய விரல்களிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது.